Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alal salat, hayya 'alal salat, hayya 'alal falah, hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi Qur'anil Karim, a'udzu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa. Fattaqullaha alladhi tasaaluna bihi wal arham, innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Qala nabiyuna sallallahu alaihi wasallam, inna khairal hadisi kitabullah wa khairal hadi hadi Muhammad sallallahu alaihi wasallam. Sharrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. Aw kama qala nabiyuna sallallahu alaihi wasallam. சதகுல்லாஹ் அலி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெருங்குடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும், சகாபிய பெண்மணிகளின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மூமியான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பித்தேன். இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்கள் நாளை சொர்க்கத்திற்கு உரியவர்கள் சில கூட்டத்தாரும், நரகத்திற்குரியவர்கள் பல கூட்டத்தார்களும், சொர்க்கம் நரகம் என்று இருவாரியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அதிலே சொர்க்கத்திற்கும் செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள்,
நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார். இப்படி சொர்க்கம் நரகம் என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? சுவனவாசிகள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் சுகபோகமாக இருப்பார்கள், பாலாறு ஓடும், மது ஆறு ஓடும், தேனாறு ஓடும் என்று அவர்களுக்கு நினைத்தது நினைத்தவாறு கிடைக்கும். இப்படியெல்லாம் பல விதமான அருள்கள் சுவனத்திலே அவர்கள் பெறுவார்கள். அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் எந்த கவலையும் படமாட்டார்கள். இது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே போல நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். அவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுவார்கள். அவர்கள் செய்த தவறுகளுக்கேற்ப அந்த நரக தண்டனை பெறப்படும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுது. இப்படி சொர்க்கம் நரகம் என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும், அதில் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்லக்கூடியவர்கள் இருந்தாலும், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மறுமையிலே யாரும் விசாரிக்காமல் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். யாரும் விசாரிக்கப்படாமல் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். அப்ப இங்க பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால், சொர்க்கத்திற்கு போகிறோம் நரகத்திற்கு போகிறோம் என்று ஒரு புறம் இருந்தாலும், இந்த உலகத்தை விட்டு வாழ்ந்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படாமல் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தூதர்களுக்கு சொல்லுகிறார், நாம் தூதர்கள் அனுப்பிய யாருக்கெல்லாம் தூதர்களை அனுப்பினோமோ அவர்களை விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறார், மனிதர்களுக்கு அவருடைய விசாரணை நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறார். இப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமை அடையக்கூடிய யாராக இருந்தால் ஒவ்வொருவரும் அடைவோம், அது மாற்று கருத்தே இல்லை. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மறுமையை அடைய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய எந்த சமுதாய மனிதர்களிலே யாருமே கிடையாது. யாராக இருந்தாலும் அவர்கள் நாளை மறுமையை சந்திப்பார்கள். அந்த மறுமையிலே இறைவனுடைய விசாரணை எதிர்கொள்வார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம்மை பற்றி இறைவனுக்கு நன்றாக தெரியும். யார் சுவனவாசி என்று இறைவனுக்கு தெரியாதா? யார் நரகவாசி என்று படைத்த இறைவனுக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நாம் ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும் என்ன செய்கிறோம் என்று, எதை பார்க்கிறோம் என்று, எதை பேசுகிறோம் என்று, எதை கேட்கிறோம் என்று, நம்முடைய வாழ்நாளை எப்படி கழிக்கிறோம் என்று படைத்த இறைவனுக்கு ஒவ்வொருவரை பற்றியும் தெரியும். அவன் எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, மனிதன் என்று இந்த உலகத்திலே பிறந்து விட்டால் அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை இறைவன் ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறான். அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய கரத்திலே இருக்கிறான். அவன் நரகவாசியா அல்லது சுவனவாசியா என்று அல்லாஹ்வுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனை விசாரிப்பான். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நாம் விசாரிப்போம், விரைந்து விசாரிப்போம் என்று திருமறை குர்ஆன் பல இடங்களிலே சொல்லுகிறது. விசாரணை குறித்து எச்சரிக்கை செய்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், என்னுடைய இறைவா, என்னுடைய பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டாரையும் என்னையும் விசாரணை நடைபெறக்கூடிய நாளிலே மன்னிப்பாயாக. அவன் விசாரணை இல்லாமல் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே எப்படி செயல்பட்டார்களோ அதற்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அல்லாஹ் விசாரித்து கொடுப்பான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அதிகமாக அனைவரும் விசாரிக்கப்படுவோம். விசாரணை பற்றி அவர்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள் என்று விசாரணை குறித்து திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல்வேறு இடங்களிலே சொல்லப்படுகிறது. விசாரிக்காமல் யாரும் நாளை மறுமை கடந்து சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்ல முடியாது. மனுஷர் மைதானத்திலே நிற்கும் பொழுது, அந்த விசாரணைக்காக நிற்கும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த விசாரணைக்கு பயந்து
இறைவனுடைய அந்த தீர்ப்பிற்கு பயந்து வியர்வையிலே மூழ்கி கொண்டு இருப்பார்கள். இந்த உலகத்திலே விசாரணையிலே தப்பித்து விடலாம், லஞ்சம் கொடுக்கலாம், தப்பிச்சிடலாம். ஆண் தரப்புக்கு சாதகமாக இருந்தால் தப்பித்து விடலாம். இந்த உலகத்திலே விசாரணையில எப்படி வேண்டுமானாலும் எதிர்கொள்ளலாம், விசாரணையை சந்திக்காமலே தப்பித்துக் கொள்ளலாம் என்று பல்வேறு விதமான நடைமுறைகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆனால் நாளை மறுமையிலே விசாரணையை சந்திக்காமல் எந்த கால்களும் நகராது, யாரும் நகர முடியாது. அப்பேற்பட்ட அந்த விசாரணைக்குரிய நாளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நல்ல திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறார். அவர்களுக்கு விசாரணை நெருங்கிவிட்டது, அவர்கள் புறக்கணித்து ரொம்ப அலட்சியமா இருக்கிறான். நம்ம எப்ப மறந்துச்சு, எப்ப மறுமை நாள் வந்து எப்ப விசாரிக்கப்படுவோம் என்று அலட்சியமாக இருக்கிறான். அல்லாஹ் நாடினால் மறுமை எப்ப வேண்டுமானாலும் வரும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். கண் இமைக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்விற்கு போதும். அப்ப இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் நாளை மறுமையிலே விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணைக்கு பயந்து இந்த உலகத்திலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்திலே எத்தனை பேர் வாழுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். பாருங்கள், கடந்த காலத்திலே நபிகளாருக்கு முன்னால், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் கடந்த காலத்தை பற்றி ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். முற்காலத்திலே ஒரு செல்வந்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவர் மரண தருவாயிலே இருக்கிறார். அப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறார், நான் இறந்து விட்டால் என்னை நீங்கள் புதைத்து விடாதீர்கள், என்னை எரித்து சாம்பலாக்கி காற்றிலே கரைத்து விடுங்கள், ஒரு துகள் கூட யாருக்கும் கிடைக்க கூடாத அளவிற்கு அதை காற்றிலே கலந்து விடுங்கள் என்று அந்த செல்வந்தர் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளும் அதே போல அவருடைய மரணத்திற்கு பிறகு அவரை எரித்து சாம்பலாக்கி காற்றிலே கலந்து விடுகிறார்கள். அவர் விசாரணைக்காக எழுப்பப்படுகிறார். இறைவன் தரப்பு இறைவனை சந்திக்கிறார். விசாரணையின் போது இறைவன் கேட்கிறார், எதற்காக இப்படி செய்தீர்கள்? அதற்கு அந்த மனிதர் சொன்னார், நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்லவனாக வாழவில்லை, நான் நல்லவனாக வாழவில்லை, கெட்டவனாக மரணித்தால், என்னை புதைத்து விட்டால் நான் மீண்டும் எழுப்பப்பட்டு என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய விசாரணைக்கு என்னிடத்திலே பதில் இல்லை. அதனால் காற்றாக கலந்து விட்டால் என்னை எழுப்ப முடியாது என்று நினைத்தேன். விசாரணைக்கு பயந்து கடைசி நேரத்தில் இறையச்சத்தை கொண்டு அந்த விசாரணைக்கு பயந்து நரகத்திற்கு பயந்து நான் இப்படி செய்தேன் என்று அந்த மனிதர் சொன்னார். அல்லாஹ் அவரை மன்னித்து சுவனத்திற்கு அனுப்பினான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இதுல எவ்வளவு பெரிய படிப்பினை நமக்கு கிடைக்கிறது பாருங்கள். இந்த உலகத்திலே அந்த விசாரணைக்கு பயந்தார். அவர் நினைச்சிட்டார், எரிச்சு சாம்பலாக்கிட்டோம்னா புதைச்சாத்தான எலும்பு இருக்கும், அந்த எலும்புகள் இணைக்கப்பட்டு மீண்டும் படைக்கப்படுவோம், கரைச்சி சாம்பலா போச்சுன்னா ஒண்ணுமே கிடைக்காது என்று அவர் நினைத்தார். அதை இந்த உலகத்தில் அப்படி யாரும் நினைத்து விடாதீர்கள், மிகப்பெரிய தவறு என்று பாடம் நமக்கு இருக்கிறது. நாளை விசாரணையை சந்திக்காமல் மறுமையில விசாரணையை சந்திக்காமல் சொந்த நரகத்திற்கு செல்ல முடியாது என்ற செய்தி இருக்கிறது. இறைவனுடைய கருணை இருக்கிறது. எவ்வளவு செய்தி இதுல இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? விசாரணை இல்லாமல் நாம் நகர முடியாது. அவர் விசாரணைக்கு பயந்தார். இன்றைக்கு நாம் விசாரணைக்கு பயப்படுகிறோமா? நமக்கு சொல்லப்படுகிறது செய்தி, அதையே செவியேற்கிறோம், ஆனால் புறக்கணித்து வாழுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள்,
உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி எத்தனை பயான்களிலே கேட்டிருப்போம். ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். ஒரு ஆட்சி தலைவன் அவனுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பொறுப்பாளன், அவன் நீதியாக நடந்து கொள்ளப்பட வேண்டும். பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி, அவர்களை சரியான முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும். ஒரு தொழிலாளி ஒரு முதலாளிக்கு பொறுப்பாளர், அதை அந்த அமானியத்தை சரியான முறையிலே பேணி பாதுகாக்க வேண்டும். கணவனுடைய சொத்துக்கு மனைவி பொறுப்பாளி, அதை சரியான முறையிலே செலவு செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பு குறித்து நாளை விசாரிக்கப்படுவீர்கள். விசாரணை இல்லாமல் நகராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அனைத்துக்கும் விசாரணை இருக்கிறது. நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள், அதை எப்படி செலவு செய்தீர்கள், சம்பாதிப்பதற்கும் விசாரணை இருக்கிறது. எப்படி உன்னுடைய பொருளாதாரத்தை சம்பாதிச்ச? இன்னைக்கு ஐடில இருந்து கேள்வி கேட்கிறாங்களே, ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களும் ஆடிட்டர் வச்சிருக்கிறாங்களே, அதை எப்படி சம்பாதிச்சோம் கணக்காட்டுறக்காக. அதுல எத்தனை பொய்களும் புரட்டுகளும் கலந்து இருக்கிறது. நாளை மறுமையிலே இறைவன் கேட்பான், நீ எப்படி சம்பாதிச்ச, அது எப்படி ஹலால் இருந்தது. இறைவன் முன்னால் நம்முடைய அந்த சம்பாத்தியத்தை இறைவனிடத்திலே கணக்கு வாரியாக ஒப்படைக்கப்பட வேண்டும். அது 1 ரூபாயாக இருந்தால் எப்படி சம்பாதித்தாய், இறைவனிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும். எப்படி செலவு செய்தாய், உன்னுடைய செலவு குறித்தும் இறைவனிடத்திலே கேள்வி இருக்கிறது. உன்னுடைய பொருளாதாரம், வழங்கப்பட்ட அந்த பொருளாதாரம், அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வம், நீ எப்படி செலவு செய்தாய், யாருக்காக செலவு செய்தாய்? வீண்வரையம் செய்தோமா, மது போதைகளுக்கு செலவு செய்தோமா, ஆடம்பரத்திற்கு செலவு செய்தோமா, அனாவசியத்திற்கு செலவு செய்தோமா, அத்தியாவசியத்திற்காக செலவு செய்தோமா, குடும்பத்திற்கு செலவு செய்தோமா, அல்லது ஊதாரித்தனமாக இந்த உலகத்தை வாழ்ந்து திரிந்தோமா? அனைத்து உன்னுடைய சம்பாத்தியம், அதை எப்படி சம்பாதித்தாய், சம்பாதித்ததை எப்படி செலவு செய்தாய், எப்படி தர்மம் செய்தாய், அனைத்திற்கும் இறைவனிடத்திலே கேள்வி இருக்கிறது. இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்த அப்படி வாழ்ந்தவன் இல்லை. நீங்கள் வாழ்ந்தது முதல், செலவு செய்தது வரை, சம்பாதித்தது முதல், மன்னரை தொடும் வரை உங்களுக்கு அனைத்திற்கும் கேள்வி இருக்கிறது, விசாரணை இருக்கிறது. அனைத்தையும் மனிதன் புறக்கணித்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகிறோம், ரமலானை அடைந்திருக்கிறோம். ரமலான் மாதம் வெறும் சடங்காக சம்பிரதாயமாக கொடுக்கப்படவில்லை, தெரியும். ரமலானுடைய துவக்கத்திலே அனைவரும் பேசி இருப்பார்கள். ரமலான் வருவதற்கு முன்னாலே நமக்கு தெரியும். ரமலான் சடங்கு சம்பிரதாயமாக நமக்கு வழங்கப்படவில்லை. திருமறை குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியது திருமறை குர்ஆன். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்தது திருமறை குர்ஆன். மனிதர்களுக்கு பல்வேறு விதமான கட்டளைகளை சொல்லுகிறது திருமறை குர்ஆன். அன்பாக, அரவணைப்பாக அறிவுரைகள் சொல்லுகிறது திருமறை குர்ஆன். வாழ்க்கை மாற்றம் திசை திரும்பும் பொழுது எச்சரிக்கிறது திருமறை குர்ஆன். ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய வழிகாட்டியாக திகழக்கூடிய திருமறை குர்ஆனுடைய அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம். இதில் அவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற முயற்சி செய்யவில்லை என்றால் எந்த மாதத்திலே மாற்றுவதற்குண்டான முயற்சியை நாம் செய்வோம்? நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் பொழுது நாம் ஓதிய, நாம் வாசித்த இந்த திருமறை குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்யும். வேறு யார் பரிந்துரை செய்வார்? நாளை விசாரணையில திருமறை குர்ஆன் அனைத்தையும் சொல்லுகிறது. பெத்த தாய் கூட விட்டு ஓடிடுவோம், தகப்பனை நம்ம விட்டுட்டு போயிடுவோம், மனைவி விட்டுட்டு போயிடுவோம், பிள்ளையை விட்டுட்டு போயிடுவோம். நம்ம தப்பிச்சா போதும்னு ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாப்பதற்காக வறுமை நாளிலே நின்று கொண்டிருப்போம். நமக்காக பரிந்துரை செய்வதற்கு யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. யார் பரிந்துரை செய்வார்?
திருமறை குர்ஆன் செய்கிறது. திருமறை குர்ஆனை ஓதினால், திருமறை குர்ஆனை படித்தால், நான் நாளை மறுமையிலே நம்மளுடைய நாவுகளுக்கு சீரடிக்கப்படும், வாய்களுக்கு சீரடிக்கப்படும். இந்த உலகத்துல சொல்லலாம், போய் நான் அப்படி போடுங்க இப்படி போடுங்க, அங்க போனா வர முடியல, இங்க போன லேட் ஆயிருச்சு, இங்க போன தொழ முடியல, இங்க 1000 காரணம் சொல்லுவோம். நம்மை பாதுகாப்பதற்கு, நம்ம நியாயவான்களாக நம்மை காப்பதற்கு இந்த உலகத்திலே பொய் சொல்லுவோம். பிற இடத்துல என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, அப்பா நான் பண்ணதுக்கு ரீசன் இருக்குது, அதுக்காகத்தான் பண்ணேன், இதுக்காகத்தான் வட்டி வாங்கினேன், அதனாலதான் நான் அங்க போனேன், அதனாலதான் பொய் சொன்னேன், இதனாலதான் பொய் சொன்னேன் என்று இந்த உலகத்திலே மாற்றி மாற்றி பேசலாம். நாளை மறுமையிலே அப்படி பேச முடியாது. உங்களுடைய உறுப்புகள் உங்களுக்கு எதிராக நாளை மறுமையிலே சாட்சியம் அளிக்கும் என்று திருமறை குர்ஆன் சொல்லும். உங்களுடைய உறுப்புகள், உன் காது சொல்லும் நீ தப்பானதை கேட்டதை, தப்பானதை பார்த்து உன் கண்ணுடைய கல் சொல்லும், உன்னுடைய கைகள் சொல்லும், நம்மளுடைய கால்கள் சொல்லும், நம்மளுடைய உறுப்புகள் நமக்கு எதிராகவே சாட்சியம் அளிக்கும். யாரும் ஆதரவுக்கு வர மாட்டாங்க. நம்மளுடைய உறுப்பு போது நமக்கு எதிராக அளிக்கும். நாம் செய்த தவறுக்கு எதிராக நம்மளுடைய உறுப்புகள் அங்கே இறைவனிடத்தில் சாட்சியம் சொல்லும். இவன் செய்த காரியத்தை பற்றி, நாம் செய்த காரியத்தை பற்றி நம்மை பரிந்துரைப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கிறது, திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆன் நமக்கு பரிந்துரை செய்யும். இவை என்னை ஓதியதற்காக, திருமறை குர்ஆனை படித்ததற்காக, நம்மளுடைய உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சியம் அளிக்கக்கூடிய அந்த நேரத்திலே திருமறை குர்ஆன் நமக்கு பரிந்துரை செய்கிறது என்றால், அந்த திருமறை குர்ஆனை கூட இந்த நேரத்திலே நாம் படிக்காமல் புறக்கணித்து வாழ்ந்தால், நேர்வழி காட்டக்கூடிய திருமறை குர்ஆன் என்ன சாதாரணமாக சும்மா ஒரு வேதமாக அப்படியே படிச்சுட்டு போறது சொல்றதா? இது ஒரு வாழ்க்கை வழிமுறை. இதை நீங்க படிங்க, ஏன் நேர்வழி பெறுவீர்கள். ஏதாவது ஒரு வசனம் நம்மளுடைய உள்ளத்தை தேய்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை மாறலாம். ரமலான் மாதத்திலே அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ரமலான் மாதத்தில் கூட நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் மாற்ற முயற்சிக்கவில்லை என்றால், திருமறை குர்ஆனோடு தொடர்பு இல்லை என்றால், நல்ல அமல்களோடு தொடர்பு இல்லை என்றால், ரமலானுடைய முதல் 5 நாட்கள் பள்ளியிலே கூட்டம் வருகிறது என்றால், மீதம் ரமலானுடைய இறுதியிலே கூட்டம் வருகிறது, அவ்வளவுதான். வருடம் சொல்லி 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 கடத்தி விட்டார்கள். அப்படித்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், நாளைக்கு விசாரணை இருக்கிறது. இதற்கு நாம் பயப்பட வேண்டும். சும்மா வெறுமனே தூக்கி எல்லா சொர்க்கத்திலேயும் நரகத்திலேயும் இப்படி போட மாட்டான். விசாரணையினுடைய அந்த பயத்திலே நம்மளுடைய கண்கள் நிலைகுத்தி நிற்கும். வேள்வியிலே தன்னுடைய தவறு செய்தவர்கள், தீமை செய்தவர்கள் அந்த வேள்வியிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். விசாரணை கடந்துதான் நாளை சொர்க்கம் நரகம் என்று முடிவாகும். அந்த விசாரணை சந்திப்பதற்கு நான் தயாரா? இறைவனுடைய விசாரணை சந்திப்பதற்கு நாளை தயாரா? அல்ல எந்த அளவு கருணையாளர் பாருங்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். நரகவாசிகளுக்கு நிரந்தர நரகம் என்று குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. இணை வைத்தால், வட்டி வாங்கினார், கொலை செய்தார், தற்கொலை செய்தார், மற்ற அனைவருக்கும் நிரந்தர நரகம் என்று சொல்லப்படவில்லை. அவன் நரகத்திலே இருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை மறுமையிலே அவரிடத்திலே கேட்கப்படும், ஏப்பா நரகத்தில் இருக்கிற? அவர்கள் சொல்லுவார்கள், லவ்குன்னா நஸ்மவு அவன் ஆக்கிலோ வாக்குன்னா அப்படி அஸ்காபு செய்ய. இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட செய்திகளை நாங்கள் கேட்கவில்லை, கேட்ட செய்திகளை சிந்திக்கவில்லை, அதனால் இந்த நரகத்திலே கிடக்கிறோம். தூதர்கள் எதுக்கு அனுப்பப்பட்டார்கள்? வெறுமனே வேதத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கா? ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து நீங்க படிச்சு ரெடி ஆயிக்கீங்க இப்படின்னு சொல்வதற்கா? அதிலே என்ன இருப்புதோ அதை அப்படியே வாழ்ந்து காட்டினார்கள்.
மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு நபி ஒரு மக்களோடு வருவார். ஒவ்வொரு சமுதாயமும் அந்த நபிக்கு பின்னால் நாளை விசாரணையினுடைய நாளிலே வருவார்கள். ஒவ்வொரு நபிக்கு பின்னாலும் ஒவ்வொரு சமுதாயம் ஒவ்வொரு கூட்டம் வரும். ஒண்ணுமே இல்லாத நபி எல்லாம் வருவார். ஏன் சொல்வது நமது கடமை, நீங்கள் சொல்லுங்க, உங்க கடமை, நான் உங்களை விசாரிச்சுக்கிறேன். திருமலை குரான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கடமை, நீங்கள் சொல்லுவது சொல்லுங்க, சொல்லிருங்க. அவன் கேட்கிறான், கேட்கல, நாளைக்கு அவனுக்கு விசாரணை இருக்கிறது. விசாரணை மன்றத்தில் அவனுக்கு தீர்ப்பு இருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகிறோம், இதுதான் நமக்கு பிரச்சனையே இருக்கும். இதுவரைக்கும் காலம் போச்சு, இதுவரைக்கும் போயிட்டோம், காலங்கள் முடித்து விட்டது. நாளை நாம் மரணித்தால் நம்மளுடைய நிலைமை என்ன? விசாரணை எதிர்கொள்ள தயாரா? இதான் ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நாளை நாம் மரணித்து விட்டால் இறைவனுடைய விசாரணையை சந்திப்பதற்கு தயாரா? சொர்க்கம் நாங்க ரெண்டாவது, விசாரணை சந்திப்பதற்கு தயாரா? ரெடியா இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. இதை உணர்ந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ந்தது அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ரொம்பவும் பொதுவாக இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை மையமாக வைத்துத்தான் நாம் வாழுகிறோம். வேற எதையுமே நம்ம முன்னிறுத்துறதே இல்லை. பணம் இருக்குது இல்ல ரெண்டாவது, உலகத்துல கஷ்டம் இருக்குது இல்ல ரெண்டாவது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இருக்கத்தான் செய்கிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், கடலுடைய நீரை கடக்காமல் இன்னொரு நாட்டை அடைந்து விடலாம், ஆனால் கண்ணீரை கடக்காமல் இந்த வாழ்க்கையை கடக்க முடியாது என்று சொல்வார். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் பண தேவை இருக்கிறது, எல்லாத்துக்கும் சோகங்கள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் இழப்பு இருக்கிறது. அதெல்லாம் இந்த உலகத்தில் எதற்காக வழங்கப்படுகிறது, அதை எப்படி எதிர்கொள்ளணும், ஒரு தூதர் எப்படி வாழ்ந்தார், நமக்கு என்ன கட்டளையிட்டார், திருமறை குரான் நமக்கு என்ன சொல்லுகிறது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி நாளை விசாரிக்கப்படும். விசாரணை இருக்கு, நல்லா கேள்வி கேட்பான். அணு அளவும் யாருக்கும் அநீதி இணைக்கப்படாது. 1% அணு அளவு கூட, அணுவுக்கே அளவு கிடையாது. போதும் அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமா லென்ஸ் வச்சு பார்க்கணும். அந்த பொருளை பற்றி அணு அளவு கூட அநீதி இணைக்கப்பட மாட்டார். இந்த உலகத்துல என்ன எப்படி செஞ்சீங்களோ, எப்படி வாழ்ந்தீங்களோ, இதுதான் விசாரணை. அதனாலதான் விசாரிக்கிறேன். அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தவங்க அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இப்படித்தான் வாழ்ந்தோம், இவன் நரகத்தான் தூக்கி எல்லாம் போட்டுருவான். எதுக்கு கேள்வி கேட்கணும், எதுக்கு விசாரணை? ஒரு அண்ணு அளவு கூட நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நாளை வறுமை மன்றத்திலே விசாரணை இல்லாம தப்பிக்க முடியாது. சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ போக முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த உலகத்துல நம்ம யார், இந்த உலகத்துல என்ன பண்ணி இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து போற வச்சிருக்கோம், நாளை சொர்க்கம் நினைச்சிட்டு இருப்போம். இந்த உலகத்துல அவர்களை தூக்கி அல்லாஹ் நரகத்திலே போடுவார். விசாரணையிலே ஒரு 3 நபர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். எல்லாரும் கேள்விப்பட்டிருவோம் பெருவாரியாவிட பயான்களில். ஒரு 3 நபர்கள் சுவனத்திற்குரியவர்கள் என்று வருவார்கள். ஏன் செஞ்ச காரியம் அப்படிப்பட்டதல்ல, சுவனத்திற்குரிய காரியத்தை செஞ்சார்கள், உண்மைதான். வருவார்கள், 3 நபர்கள் வருவார்கள். அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படும். இந்த உலகத்தை கொடுத்தேன், உலகத்தினுடைய வாழ்நாள் கொடுத்தேன், எனக்காக என்ன செய்த என்று அல்லாஹ் கேட்பான். அவர்கள் சொல்லுவார்கள், அதிலே ஒருத்தர் சொல்வார், யா அல்லாஹ், நீ கொடுத்த உன்னுடைய செல்வம், எனக்கு இந்த உலகத்திலே நீ வழங்கிய என்னுடைய செல்வம் எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு நான் வாரி இறைச்சேன், எல்லாம் உனக்காக கொடுத்தேன். கொடுத்தது உண்மைதான், மாற்று கருத்தே இல்லை. கொடுத்தார், பொய் சொல்லல, உண்மையைத்தான் சொல்லுகிறார். ஆனால் உள்ளத்திலே என்ன இருந்தது, என்னை நீங்கள் வள்ளல் என்று பேச. யாரு தெரியுமாப்பா இவரு, யாராச்சு இது அப்படியே இல்லைன்னு சொன்ன போது வாரி இறைச்சிடுவார். யாரை கஷ்டப்படுறத பார்த்தா போது அப்படியே அனைத்தையும் கொடுத்து விடுவார் என்று ஊர் போற்ற வேண்டும், உலகம் போற்ற வேண்டும், தன்னை புகழ வேண்டும்.
தன்னை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தார். அவருடைய உள்ளத்திலே அதுதான் இருந்தது. அதை இறைவன் நாளை வெளிப்படுத்துவான். நீ செய்தது உண்மை, எனக்காக செய்யவில்லை, உன்னுடைய புகழுக்காக செய்தாய், அதை இந்த உலகத்திலே நீ அடைந்து விட்டாய். எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ வள்ளல், அதனால என்னிடத்திலே கூலி இல்லை, நரகத்திற்கு செல் என்று இறைவன் அனுப்புவான். அடுத்தபடியாக ஒருவர் சொல்வார், யா அல்லாஹ், நான் மார்க்கத்தை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன், இதை அனைத்தும் உனக்காக செய்தேன், செஞ்சது உண்மைதான், ஆனால் எனக்காக செய்யவில்லை. ஊர் உன்னை புகழ வேண்டும், என்னை பேச்சாளர்னு சொல்லணும், மிகப்பெரிய மார்க்க அறிஞர்னு சொல்லணும், எதை கேட்டாலும் பதில் சொல்லுவார்ப்பா, மார்க்கத்தை கரைச்சி குடிச்சாருப்பா, எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பா, இப்படி பெருமைக்காக புகழ் பாடப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்திலே தன்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக செய்தாய். உலகத்திலே உன்னை பற்றி பேசிவிட்டார்கள், இந்த மறுமையிலே உனக்கு ஒன்றும் கிடையாது, தூக்கி நரகத்திலே வீசும். இன்னொரு கேள்வி கேட்கப்படும், எனக்காக என்ன செய்த, உனக்காக என்னுடைய உயிரையே கொடுத்துட்டேன், இதான் ஹையஸ்ட் ஷஹீத். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தால் ஷஹீத், அவ்வளவுதான். இத மேல வேற என்ன கொடுக்க முடியும்? கொடுக்கறதுக்கு என்னங்க இருக்கு? சொத்தை குடிச்சா சம்பாதிச்சிடலாம், எதை கொடுத்தாலும் சம்பாதிச்சிடலாம், உயிரை கொடுத்தா திரும்ப வருமா? உயிரையே எல்லாம் உனக்காக தான் கொடுத்தேன், போர்க்களத்துல உயிரையே உனக்காக தான் கொடுத்தேன், கொடுத்தது உண்மை, ஆனால் எனக்காக கொடுக்கப்படவில்லை. எவ்வளவு பெரிய வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்தால் அந்த உலகத்திலே நீ போற்றப்பட்டு விட்டாய், அதனால் மறுமையிலே உனக்கு ஒன்றும் கிடையாது என்று நரகத்திலே தூக்கி வீசுவார். நிகழ்வுகள் பாருங்கள், நமக்கு என்ன இப்படி விசாரணை இருக்கிறது. நம்ம நினைப்போம் இந்த உலகத்துல யாரு போய் ஒரு கன்ஃபார்மா சொர்க்கம் தான், இவ்வளவு யாரும் செய்ய முடியாது, உயிரை கொடுக்க முடியாது, தர்மத்தை கொடுக்க முடியாது, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது, நம்ம சொல்லுவோம். இறைவனுடைய புறத்திலே தான் இருக்கிறது தீர்ப்பு. அவன் விசாரிப்பான், உள்ளத்துல என்ன நினைச்சு செஞ்சமோ அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அந்த விசாரணைக்கு பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தால் மட்டும்தான் சரியான முறையிலே வாழ முடியுமே தவிர, அந்த விசாரணையை புறக்கணித்து வாழ்ந்தால் நிச்சயமாக கை சேதப்பட்டவர்களாக நாளை மதுசர் மைதானத்திலே நின்றால் நிச்சயமாக நரகத்தை தவிர வேறு எந்த பரிசுமே இல்லை. அவர்கள் நரகத்திலே கருகிக்கொண்டே இருப்பார், அவர்கள் முகங்கள் பொசுக்கிக் கொண்டே இருக்கும். திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் நம்மை எச்சரிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாளை விசாரணைக்காக, மறுமையினுடைய விசாரணைக்காக, இறைவனுடைய கேள்விகளுக்காக, நாளை அந்த விசாரணையிலே தோற்று போனால், அந்த விசாரணையினுடைய முடிவிலே நாம் தோல்வி அடைந்தால் நிச்சயமாக நரகம் பரிசு என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் எப்படி வாழ்கிறோம், நாளை இறைவன் நம்மை விசாரித்தால் நம்மளுடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல அமல்கள் செய்து திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைத்து இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி நாளை மறுமையிலே விசாரணையினுடைய கேள்வி கணக்கிலிருந்து இறைவனிடத்திலே தப்பித்து நாளை சோழம் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை, நல்ல அருளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இறைவன் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.